இது Hyundai i10 2008 மாடலு. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம் சொல்லியிருக்காருன்னா கஸ்டமர் ஸ்டேரிங் டைட்டுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ பாருங்கள், வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டேரிங் டைட்டாக இருக்குது. வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேரிங் ஃப்ரீ ஆகிடணும். சரிங்களா? அது போக பாருங்கள், இந்த இபிஎஸ் வார்னிங் இண்டிகேஷன் லைட் எரியுது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே நான் இந்த ஆக்சிலேட்டர் அழுத்துறேன் பாருங்கள். இந்த ஆக்சிலேட்டர் அழுத்தும் போது இந்த ஆர்பிஎம் ரைஸ் ஆகணும். இன்ஃபேக்ட் ஆக்சிலேட்டர் அழுத்துறதுக்கு முன்னாடியே என்ஜின் ஐடியில் ஓடிட்டுருக்கு, ஐட்லிங் ஆர்பிஎம் ஓடிட்டுருக்கு. ஐட்லிங் ஆர்பிஎம் ஓடிக்கும்போது 1000 ஆர்பிஎம் காட்டணும், ரஃப்லி 900 ஆர்பிஎம் காட்டணும். இப்போவே காட்டல பாருங்கள். திரும்ப பாருங்கள், ஆஃப் பண்ணுறேன், இக்னிஷன் ஆன் பண்ணுறேன். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் நியர்லி அந்த ஒன்றுக்கு நேராக வரணும் அந்த இந்த நீடில். சரிங்களா? இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இதுக்கு நேராக வரணும், அது வரல. அது போக இந்த இபிஎஸ் வார்னிங் இண்டிகேஷன் லைட்டே எரியுது. ஓகே, நார்மலாக என்ன நினைப்பாங்கன்னா எல்லோரும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இபிஎஸ் வார்னிங் இண்டிகேஷன் லைட்னா ஒன்று இபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் ப்ராப்ளம், இல்லை மோட்ரு ப்ராப்ளம், இல்லை டார்க் சென்சார் ப்ராப்ளம், இல்லை ஒயரிங் சர்க்யூட் ப்ராப்ளம் தான் எடுப்பாங்க. ஆனால் இதில் ரியலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரபிள் ஷூட் பண்ணதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த வண்டியில் உள்ள இசிஎம் தான் ப்ராப்ளம். இந்த இசிஎம் இங்கே இருக்கும். ஸோ இந்த க்ளோ பாக்ஸை கேட்டினதுக்கப்புறம் இப்படி கேட்டிருக்கேன். கேட்டதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இசிஎம் இதுதான் ப்ராப்ளம். ஹலோ வியூவர்ஸ், ஃபர்தராக நீங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணினா 50% இருக்க டிஸ்கவுண்ட் தரும், காசு கிடைக்கும் போது மேலும் ஆன்லைன் சப்போர்ட்டு தரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியூஸ், இந்த இசிஎம் சர்வீஸ் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இந்த கஸ்டமர் பூந்தமல்லேருந்து சொல்கிறீங்க, பூந்தமல்லேருந்து இருக்காரு. ஸோ அதனால் அவரை இங்கே வெயிட் பண்ணி அப்படியே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஒரு 1 ஹவரில் பண்ணுறேன்னு சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவர் மேலே ஆயிடுச்சு நினைக்கிறேன். முதல்ல இந்த இசிஎம்மை கனெக்டரில் ஃபிக்ஸ் பண்ணி ரன் பண்ணி பார்த்துட்றேன். ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக ரிசால்வ் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இட்ஸ் அ குட் ப்ராக்டிஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. என்ன தான் கான்ஃபிடென்ட் இருந்தாலும் ஒரு டைம் வந்து வெரிஃபை பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஓகே, ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துலாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சானே. ஓகே, சூப்பர். பார்த்தீங்களா ஆர்பிஎம் கரெக்டாக முடிச்சிச்சிங்களா? இங்கே பாருங்கள், இபிஎஸ் இங்கே போயிடுச்சுங்களா? இபிஎஸ் வார்னிங் இண்டிகேஷன் இதுவும் இல்லை. ஸோ சுற்றி பாருங்கள் சார். சுற்றி பாருங்கள். ஓகே, ஸோ கஸ்டமர் தான் எனக்காக வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம். ஓகே சார். ஓகே சார், ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சிங்களா? ஓகே ஓகே ஓகே. சார் தான் இந்த காரோட ஓனர். பூந்தமல்லேருந்து வந்தார். கேட்டார், சார் இருக்கும்போதே ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். வாங்க சார், ரெடி பண்ணி கொடுத்துறேன்னு 2 ஹவர்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸில் முடிச்சிட்டேன். நான் ட்ரை பண்ணேன் ஃபாஸ்ட்டாக, பட் அதுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குது. பட் என்னையோ கொடுத்த கமிட்மெண்ட் 2 ஹவர்ஸில் முடிச்சிட்டேன். சார்கிட்ட கேட்டு பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஒர்க் எப்படி இருக்குது, டைம் எப்படி இருக்குன்னு. எப்படி சார் வேலை முடிஞ்சிச்சா, டைம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஓகே, டைமிங்லாம் பரவாயில்ல, கரெக்டான டைம் தான் முடிச்சு கொடுத்துருக்கீங்க. ஓகே, சரி, ரொம்ப டைட்டாக இருக்குது, பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஓகே சார், சென்னை கார்டெக் கூட எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க எங்களோட நீங்கள் ஒர்க் பண்ணுறது, அதாவது ப்ராப்ளத்தை டீல் பண்ணுறது? அதெல்லாம் ஓகே, சர்வீஸ்லாம் நல்லா இருக்குது. ஓகே, சர்வீஸ் நல்லா இருக்குது. வண்டியை ஓட்டி பார்த்தா ஒன்றும் நல்லா இருக்கும். ஓகே சார், ஓட்டி பாருங்கள் சார். ஓகே, என்ன சார் டெஸ்ட் ஓகேங்களா? ஓகே சார், ஓகே, நல்லா இருக்கு. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ.